டாஸ்மாக் மது அரக்கனால் டெய்லர் ஒருவரின் உயிர் பறிபோயுள்ளது. அவரை கொன்றதாக மூவர் கைதும் செய்யப்பட்டுள்ளனர். என்ன நடந்தது, எதற்காக இந்த கொலை, விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பூர் கோல்டன் நகர் கருநாகபுரி கோயில் எதிரே உள்ள டீ கடைக்கு செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் சென்ற இளைஞரை அங்கு இருசக்கர வாகனங்களில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் சுற்றி வளைத்து அரிவாள் மற்றும் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் சாரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. இதில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த அந்த இளைஞர் அங்கேயே உயிரிழக்க பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பூர் வடக்கு போலீசார் அந்த இளைஞரின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் கொலை செய்யப்பட்ட இளைஞர் கோல்டன் நகர் நாராயணபுரத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பது தெரிய வந்தது. கேவிஆர் நகரில் உள்ள பனியன் நிறுவனத்தில் டெய்லராக பணி செய்து வந்த சதீஷ்குமார் பெற்றோர் மற்றும் சகோதரருடன் வசித்து வந்திருக்கிறார். செவ்வாய்க்கிழமை பணிக்கு செல்லாத நிலையில் டீ குடிக்க வந்தபோதுதான் அவர் படுகொலையாகி இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சதீஷ்குமாரை கொலை செய்தவர்கள் யார் என்பது குறித்து தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அந்த பகுதியில் இருந்த சிசிடிவிக்களை ஆய்வு செய்தவர்கள் சதீஷ்குமாரை கொன்ற 5 கும்பலில் பாண்டியராஜன், பாலகிருஷ்ணன், சக்தி சண்முகம் ஆகிய 3 பேரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் இந்த படுகொலை நிகழ்ந்தது அப்போதுதான் தெரிய வந்தது. கோல்டன் நகரில் உள்ள புதர் பகுதியில் அமர்ந்து பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது சதீஷ்குமாரும் அங்கு தனியாக வந்து மது அருந்தி இருக்கிறார். அவர் திரும்பி செல்லும் போது பாலகிருஷ்ணன் மீது மண் விழுந்துள்ளது. இது தொடர்பாக அவர்களுக்கிடையே வாக்குவாதமும் ஏற்பட சதீஷ்குமார் மூவரையும் திட்டிவிட்டு அங்கிருந்து வந்தவர் நேராக டீ கடைக்கு சென்றிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட மூவரும் நண்பர்கள் இருவருடன் சேர்ந்து இருசக்கர வாகனங்களில் சென்று கொலை செய்ததாக விசாரணையில் கூறியதாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து டெய்லரை கொன்ற மூவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக இருக்கும் மேலும் 2 பேரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர்.